மேசமகாயாம் சம்பூதம் தயாம்பர ரசாம்புதம் சொரகோபமுனிம் வந்தே ஸ்ரீ ராமானுஜ யோகினம் ஸ்ரீ வாதுரகுமார வேங்கடகுரோர் பாதார விந்தாச்சிரதம் ஸ்ரீ நாராயணாய ஜீயராக்கிய யதுவரிய அனுபிரதாப்சம் ஸ்ரீமத் வான மகாசலஸ்தர் கல்யம் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சடகோப ஜீராபிதம் ராமானுஜாக்கியம் மணி ஸ்ரீமத் வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக ஸ்ரீமத் கலியன் வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக சர்வதர்மான் வரித்தேஜ்ய மாமேகம் சரணம் ரஜ பரந்துவா சர்வபாவேப்யோ மோட்ச இச்சாமி மாஸ்தத. இந்த புவி வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற அனைத்து துன்பத்திற்கும் ஆதாரம் இது எனது என்கின்ற பற்றுதலை நீக்கி இறைவனிடம் தன்னை சமர்ப்பித்தவர்தான் குந்திதேவி. அவரின் தவ புதல்வன் தர்மத்தின் மறு உருவமான யுதிஷ்டிரர். யுத்தம் முடிந்து மன்னரான பிறகு ஒரு நாள் ராஜ்யபரணம் செய்ய சென்றார். ராஜ்யபரணம் என்றால் நகர்வலம் சென்று மக்களின் இன்ப துன்பங்களை கண்டறிவது. எங்கு பார்த்தாலும் துக்கம், எங்கு பார்த்தாலும் அழுகை, அவலம், அனைத்து வீடுகளிலும் மரணம். பெண்கள் விதவைகளாய் நின்றனர், சிறு குழந்தைகள் தந்தையை இழந்து நின்றனர். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக செய்யப்பட்ட மகாபாரத போர் தன்னுடன் அனைத்து மக்களின் சிரிப்பையும் எடுத்துக்கொண்டுதான் முடிவடைந்தது. எங்கு சென்றாலும் அழுகையை தவிர வேறு ஒன்றும் செவிகளை எட்டவில்லை. இந்த காட்சிகளை கண்ட தர்மபுத்திரர் தனது வாழ்வையே சூன்யமாக கருதினார். தர்மம் மட்டுமே குடிகொண்டிருந்த அவரின் உள்ளத்தில் மக்களின் துயர நிலையை தாங்க முடியவில்லை. நமது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு. அதை போலவே போரானது தர்மயுக்தமாகவே இருந்தாலும் அதன் விளைவுகள் உடனடியாக மகிழ்வை தருவதில்லை. அது ஒரு துயரமான காலகட்டமாகத்தான் இருந்தது. அதை கடந்து வருவது அவ்வளவு எளிதான காரியமில்லை. தர்மபுத்திரரை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் துக்கம், துயரம், வீரனின் மரணம் அல்லது படுகாயமடைந்த வீரன் ஒருவனின் ஆரவ சத்தம், ஸ்திரீகளின் அழுகுரல் என்று காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அவர் மிகவும் தவித்து போய்விட்டார். இதை தெரிந்த ஸ்ரீகிருஷ்ணர் தர்மபுத்திரரை ஒருவரிடம் அழைத்து செல்கிறார். அவர் தன் வாழ்வில் அநேக யுத்தங்களையும் அவற்றின் பின் விளைவுகளையும் கையாண்டவர். ஹஸ்தினாபுரத்தின் நலனிற்காக தனது வாழ்வையே தியாகம் செய்தவர். கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்பதற்காக தனது உயிரையே விட துணிந்தவர். மகாபாரதத்தில் புகழ்பெற்ற பீஷ்மர் சாந்தன் மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த மகன். அவரது இயற்பெயர் தேவவிரதன். அவரின் தர்மத்தாலும் குருவின் மேல் வைத்திருந்த பக்தியாலும் மகா வீரனானவர். சாந்தன் மகாராஜா சத்தியவதி என்ற பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் ஒரு பிரச்சனை. சத்தியவதியின் தந்தை ஒரு நிபந்தனை வைத்தார். என் மகளின் மகன்தான் ராஜாவாக வேண்டும். அந்த நேரத்தில் தேவவிரதன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தந்தையின் சந்தோஷத்திற்காக ராஜ்யத்தை துறந்தான். நான் வாழ்நாளில் திருமணமே செய்ய மாட்டேன் என்று சபதம் எடுத்தான். ஒரு சபதம் ஒரு வாழ்க்கையை மாற்றியது, அகிலத்தின் வரலாற்றை மாற்றியது, மகாபாரதம் உருவாக காரணமானது. அந்த சபதத்தால் தான் தேவவிரதன் பீஷ்மரானார். அவர் ஆசைகளை வென்றார். அதனால் உலகம் அவரை வணங்கியது. அவருக்கு ஒரு வரம் கிடைத்தது, இச்சை மரணம். அதாவது அவருக்கு விருப்பமான நேரத்தில் தான் மரணிக்க முடியும். குருட்சேத்திர போரில் பீஷ்மர் கௌரவர்களுக்காக போரிட்டார். ஆனால் மனதில் அவர் தர்மத்தின் பக்கம். உடல் ஒரு பக்கம், ஆன்மா மற்றொரு பக்கம். அவரை யாராலும் வெல்ல முடியவில்லை. பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்தின் அரியணையை காப்பேன் என்று வாக்களித்திருந்தார். அந்த வாக்கை பயன்படுத்தியே சகுனியும் துரியனும் பீஷ்மரை தங்களது தரப்பில் போர் புரிய செய்தனர். 18 நாட்கள் நடந்த குருட்சேத்திர போரில் 9 நாட்கள் பீஷ்மர் ருத்ர தாண்டவம் செய்து அநேக வீரர்களின் மரணத்திற்கு காரணமானார். இதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்ற வாக்கையை மீறி ஒரு தேரின் சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை கொல்ல துணிந்தார். இதனால் கோபம் கொண்ட பீஷ்மர் கிருஷ்ணன் மீதும் அம்புகளை செலுத்தினார். ஆனால் அவர் செலுத்திய பானங்களால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதை கண்ட பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் பரமாத்மா என்பதை உணர்ந்தார். அவரை சரணடைந்தார். 10ஆம் நாள் போரில் தேவி சிகண்டியின் வருகையால் தனது அஸ்திரங்களை தியாகம் செய்து மரணத்தை ஏற்க துணிந்தார். சிகண்டியின் அம்பு அவரை துளைத்தது. பாண்டவர் 5 அம்புகளும் அவரை துளைத்தன. அவர் தரையில் விழவில்லை, அம்புகள் மேல்தான் படுத்தார். அந்த நிலையில் கூட அவர் காத்திருந்தார். சரியான நேரம் வரை மரணத்திற்காக காத்திருந்தார். அவர் தனது கடைசி காலகட்டத்தில் கூட கிருஷ்ணரை பார்த்து கொண்டே அவர் நாமங்களை உச்சரித்துக் கொண்டே தியானம் செய்தார். அவர் படித்திருந்தது பஞ்சமத்தையோ மலர் படுக்கையோ இல்லை. அவர் உடம்பின் ஒவ்வொரு இடமும் அம்பினால் துளைத்திருந்தது. அந்த வேதனையிலும் கூட, மரண நேரத்திலும் கூட இறைவனை தியானம் செய்ய முடியும் என்று நமக்கு காட்டியவர். அந்த மாபெரும் ஞானியிடமே ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மபுத்திரரையும் மற்ற 4 சகோதரர்களையும் அழைத்துச் சென்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மரை காண வந்துள்ளதால் வியாசர், தௌமியர், காஷ்யபர், அங்கிரீசர், தேவரிஷிகள், பிரம்ம ரிஷிகள்,
அவர்களின் சிஷ்யர்கள் என அனைவரும் அங்கு வந்தனர். அஷ்ட வசுக்களில் ஒருவரான தேவவிரதனாகிய பீஷ்மர் பிரம்மகதி அடையும் வாக்கியத்தினை தரிசிக்க அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். இவர்கள் அனைவரின் வருகையையும் கண்ட பீஷ்மர் தனது உடலால் அல்லாமல் பாவத்தினால் அனைவரையும் வணங்கி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜை செய்தார். தர்மபுத்திரரின் துயரத்தைக் கண்டு, உன் அருகில் ஒருவன் நிற்கிறானே, அவன் உன் மாமன் மகன் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறாய்? உங்களின் நண்பனாக அவன் ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு தோள் கொடுத்ததால் அவனை நம்மை போலவே எண்ணாதே. அவனே பரபிரமம். யுத்தமும் அவனே, யுத்தம் செய்தவனும் அவனே, யுத்தத்தில் வீழ்ந்தவனும் அவனே, யுத்தத்தில் வென்றவனும் அவனே. அவனைத் தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை. எங்கும் அவன், எதிலும் அவன். உன் துன்பத்தை நீக்கி அவனை சரணடை என்று உபதேசம் செய்தார். மனம் தெளிவடைந்த தர்மபுத்திரர் பீஷ்மரிடம் அநேக ராஜ தர்ம நெறிகளையும் இந்த துயரமான சூழலை சரி செய்யும் வழிகள் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டார். அம்புப்படுக்கையில் படுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சச்சங்கத்தையே பீஷ்மர் நடத்தினார். இதோ அவர் எதிர்பார்த்திருந்த உத்தராயணம் வந்தது. அதனை அறிந்த அவர் தர்மரிடம், ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு தரிசனம் தருவதற்காகவே உன்னை இங்கு அழைத்து வந்தார் என்று கூறி மகிழ்ந்தார். யுத்தகலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தூசி படிந்த தேகத்துடன், கேசம் கலைந்த முகத்துடன், கோபமாக கையில் சக்கரத்தை எடுத்து தன்னை கொல்ல வந்தபோது இருந்த கிருஷ்ணரின் உருவத்தை நினைவு கூர்ந்து கண்களில் கண்ணீர் மல்க இறைவனை தியானம் செய்தார். தர்மத்தை காக்க தனது பேரன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்ததை நினைவு கூர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனது மனதையும் புத்தியையும் விளைக்கச் செய்து பகவானிடம் பக்தி செலுத்தினார். யுத்தத்தின் துவக்கத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பார்வையால் அனைத்து சைனத்தையும் மரணிக்க செய்துவிட்டார். அதன் பிறகுதான் அனைவரும் எழுந்தோம் என்று பக்தியுடன் ஸ்ரீ கிருஷ்ணரை துதி செய்தார். எவன் அன்று யுத்த பூமியில் அர்ஜுனனின் மனக்குழப்பத்தை தீர்க்க கீதை சொன்னானோ அவன் என் இதயத்தில் பிரவேசம் செய்யட்டும் என்று வேண்டினார். எனது அகங்காரத்தை போக்க தேரிலிருந்து குதித்து சக்கரத்தை எடுத்து எனக்கு அருள் செய்த பகவானை துதி செய்கிறேன். அனைத்து முனிகளிலும் சிறந்த முனியான ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதனை செய்கிறேன். ராஜகிரீடை செய்த நந்த கோபனின் மைந்தனை ஸ்துதி செய்கிறேன் என்றார். அவரின் மனம் இறைவனின் பாதங்களையே பற்றி கொண்டது. எங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது உள்ளத்தில் பிரகாசிப்பதை உணர்ந்தார். கம்பீர மௌனத்தை அனுஷ்டித்தார். ஆத்மாவை ஆத்மாவிலேயே மூழ்க செய்தார். தனது பிராணனை இறைவனை நினைத்து இதயத்தில் அடக்கினார். எவ்வாறு மாலை வேளையின் போது பறவைகளின் கீச் மூச் என்கின்ற சத்தம் நின்று அமைதி தோன்றுமோ, அதுபோல் பீஷ்மரின் அத்தியாயம் நிறைவு பெற்ற போது ஒருவித அமைதி தோன்றியது. அந்த அமைதியை அனைவரும் உணர்ந்தனர். இதுவே ஒரு யோகியின் மரணத்தை விவரிக்கும் அமைதியாகும். தனது மரண தருவாயில் இறைவனிடம் தன் சிந்தனையை செலுத்தி இறைவனை அடைந்த மகாபுருஷரே பீஷ்மர். இந்த பீஷ்மர் ஸ்துதியை கேட்பவர்கள் அனைவரும் பகவானை அடைவர் என்பதை மறுக்க முடியாது. நமது அன்றாட வாழ்வில் நாம் அனுதினமும் பகவானை தியானம் செய்தால் மரண வேளையில் இறைவன் நம்முன் தோன்றி நமக்கு முக்தி தருவான் என்பது சத்தியமாகும். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோரிடத்து துணையாவர் என்றே ஒப்புலே நாகளும் நின்றடைந்தேன். ஆணைக்கின் அருள் செய்தால் ஈப்பு இணைவன் அழியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை இணைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தவனை பள்ளியானே.